வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான மற்றொரு பிரதான செய்தியான மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சுஜன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுச் செயலாளர் பதவிகள் தொடர்பில் துமிந்த திசாநாயக்க மற்றும் பேராசிரியர் விஸ்வா வர்ணபால தாக்கல் செய்த வழக்குகள் வாபஸ். பதுளை கஹகொல்ல நீரோந்து பகுதியில் ரசாயனம் கலக்கும் ஆபத்து நிலவுவதால் நீரை பயன்படுத்துவோருக்கு எச்சரிக்கை. சர்ச்சைக்குரிய மன்னார் புதைகுழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் கிணற்றை அகழ்வதற்கு இன்று நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர்களாக இடையூறின்றி செயற்படுவதற்கு இடமளிக்குமாறு கோரி பேராசிரியர் விஸ்வா வர்ணபால மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்த வழக்கு இன்று மீளப்பெறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் சுசில் பிரேமஜயந்த மற்றும் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா ஆகியோருக்கு ஏற்கனவே தடை உத்தரவு பிறப்பித்திருந்தது. சுசில் பிரேமஜயந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் செயலாளர் பதவியினை ராஜினாமா செய்துள்ளதால் விஸ்வா வர்ணபால மற்றும் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் இடையூறின்றி பொதுச் செயலாளர்களாக தொடர்ந்தும் செயற்பட முடியும் என சட்டத்தரணிகள் இன்று நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளனர். இந்த வழக்கில் பேராசிரியர் விஸ்வா வர்ணபால சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே கனகீஸ்வரன் மற்றும் சந்தக ஜெயசுந்தர உட்பட சட்டத்தரணிகள் குழு ஒன்று ஆஜராகியிருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று பிற்பகல் கூட உள்ளது. அரசாங்கம் ஒன்றை ஸ்தாபிப்பது தொடர்பில் இதன்போது கட்சி அங்கத்தவர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உபத்தலைவரும் முன்னாள் அமைச்சருமான WDG செனவிரத்ன தெரிவித்துள்ளார். தேசிய அரசாங்கத்திற்கான அமைச்சு பொறுப்புகள் பகிர்ந்தளிக்கப்படும் விதம் குறித்து மத்திய செயற்குழுவிற்கு இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி விளக்கம் அளிக்க உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சுக்களுக்கான பொறுப்புகளை வேறுபடுத்தல் மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு இடையிலான கலந்துரையாடல் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்படும் என கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். பதுளை தேத்தலாவ கஹகொல்ல நீரேந்து பகுதிக்கு அருகில் ரசாயன பதார்த்தங்கள் அடங்கிய லொரி ஒன்று குடை சாய்ந்துள்ளதை அடுத்து நீரில் ரசாயன பதார்த்தம் கலக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக பதுளை மாவட்ட இடர் முகாமைத்துவ நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த லொரி இன்று காலை குடை சாய்ந்துள்ளது. இதன் காரணமாக கஹகொல்ல கொலதென்ன கரகபெலையிலிருந்து மாதொடில்ல ஓயா வரையான நீரேந்து பகுதியில் நீரை பயன்படுத்துகின்றவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரதிப்பணிப்பாளர் EML உதயகுமார் தெரிவித்துள்ளார். இந்த நீரேந்து பகுதியிலிருந்து தேத்தலாவை மற்றும் ஹபுத்தலை பிரதேசங்களுக்கான நீர் விநியோகம் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் பொது முகாமையாளர் ரஞ்சித் பாலசூரிய குறிப்பிடுகின்றார். ஆயினும் இந்த பிரதேசங்களுக்கு ஆழ்துள நீரேந்து பகுதியிலிருந்து அதிகளவான நீர் விநியோகம் முன்னெடுக்கப்படுவதால் நீர் விநியோகம் தடைப்படுவதற்கான சாத்தியம் உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மன்னார் திருக்கேதீஸ்வரம் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழிக்கு அருகே சடலங்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் கிணற்றில் இன்று அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. மன்னார் நீதவான் AG அலெக்ஸ் ராஜாவின் உத்தரவிற்கு அமைய அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. காணாமல் போனோரின் உறவினர்கள் சார்பாக நேற்று முன்தினம் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணத்தை கவனத்திற்கொண்டே நீதவான் புதைகுழி அமைந்துள்ள பகுதியில் இருந்ததாக கூறப்பட்ட கிணற்றை அடையாளப்படுத்துமாறு உத்தரவிட்டிருந்தார். இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. 2013ஆம் ஆண்டு அந்த பகுதியில் நீர்க்குழாய்களை பொருத்துவதற்கான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த பணியாளர்களால் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து நீதிமன்ற அனுமதியின் பிரகாரம் அந்த பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் 80க்கும் அதிகமானோரின் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டிருந்தன. மேல் நீதிமன்றங்களில் சிறுவர்களின் சாட்சி விசாரணைகளின் போது CCTV கேமராக்களை பயன்படுத்தும் திட்டத்தை தயாரிப்பதற்கு தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. பகிரங்க நீதிமன்றத்தினுள் சாட்சி விசாரணைகள் இடம்பெறும் போது சிறுவர்கள் மன ரீதியிலே அழுத்தங்களுக்கு உள்ளாவதாக அதிகார சபையின் தலைவர் நடாஷா பாலேந்திரன் கூறினார். இந்த நிலைமையை தவிர்ப்பதற்காக நீதிமன்ற அறைக்கு வெளியில் உள்ள வேறொரு அறையினுள் CCTV கேமராக்களை பயன்படுத்தி சிறுவர்களிடம் சாட்சி விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான திட்டம் ஒன்றை தயாரிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீதியமைச்சுடன் இணைந்து இந்த விடயம் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பிலான யோசனையை விரைவில் நீதியமைச்சரிடம் சமர்ப்பிக்க உள்ளதாக அவர் மேலும் கூறினார். புத்தளம் பகுதியில் 3 கடைகள் இன்று அதிகாலை தீக்கிரையாகியுள்ளன. 2 கருவாடு விற்பனை நிலையங்களும் சிறுவர்களுக்கான விளையாட்டுப் பொருள் விற்பனை நிலையமும் அதிகாலை தீப்பற்றியுள்ளதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயினால் கடைகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் போலீசார் மற்றும் பொதுமக்கள் கூட்டாக தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளனர். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பதுடன் சேத விபரங்களும் இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர்.
தீயினால் எவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். தீயர்த்தம் தொடர்பில் புத்தளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புதுமோட்டையில் குளவிக்கோட்டுக்கு இலக்கான ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். மரமொன்றின் மீதிருந்து குளத்தில் நன்னீர் மீன்பிடியில் ஈடுபட்டிருந்த ஒருவர் மரத்திலிருந்த குளவிக்கூடு கலைந்து குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். குளவித் தாக்குதலுக்கு இலக்கான நபர் புல்மொட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நேற்றிரவு திருகோணமலை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அந்த நபர் அதிகாலை 2 மணியளவில் மரணமானதாக திருகோணமலை வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டார். புல்மோட்டை பகுதியைச் சேர்ந்த 30 வயதான ஒருவரே குளவிக்கோட்டுக்கு இலக்காகி மரணமடைந்துள்ளார். உயிரிழந்தவரின் உடல் திருகோணமலை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. அஷ்ட ஐஸ்வர்யங்களை வழங்கும் வரலட்சுமி விரதம் இன்றாகும். வரலட்சுமி பூஜைகளை முன்னிட்டு நாட்டில் உள்ள இந்து ஆலயங்களில் இன்று காலை முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகின்றன. சபரிமலை ஸ்ரீ சாசா பீடத்தின் 34ஆம் ஆண்டு வரலட்சுமி விருது விழா கொழும்பு விவேகானந்த சபை மண்டபத்தில் இன்று முற்பகல் நடைபெற்றது. இந்த பூஜைகளில் கன்னிகா பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, துவாஷினி பூஜை மற்றும் அக்ஷர தேவதா பூஜை என்பன இடம்பெற்றன. காலை 6 மணி முதல் 10 மணி வரை நடைபெற்ற இந்த பூஜைகளில் புதுமண தம்பதிகள், சுமங்கலிகள், பெண்கள், சிறுமிகள் உள்ளிட்ட பெருந்திரளான அடியார்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை வவுனியா வெளிக்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று ரதோற்சவம் இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற விசேட பூஜை வழிபாடுகளை அடுத்து விநாயகப் பெருமான் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட சிற்பத்தேரிலே ஆரோகணித்தார். இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க சிற்பத்தேரிலே எழுந்தருளிய விநாயகப் பெருமான் திருவீதி விழாவந்தார். ஆகஸ்ட் 20ஆம் தேதி ஆரம்பமான வெளிக்குளம் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவம் நாளைய தினம் தீர்த்தோற்சவத்துடன் இனிதே நிறைவு பெற உள்ளது. ஆழிப்பேரலையின் கோரத்தாண்டவம் இடம்பெற்று 10 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் அதன் துன்பியல் நினைவுகள் மற்றும் தாக்கங்கள் இன்றும் மக்கள் மனங்களை விட்டு நீங்கவில்லை. சுனாமியின் தாக்கத்தால் சொந்தங்கள் மற்றும் சொத்துக்களை இழந்துள்ள மக்களுக்கு வசதிகள் முழுமையாக பூர்த்தி செய்யாமை கவலைக்குரியது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து நியூஸ் ஃபர்ஸ்டின் 2:25 மணித்தியால செய்திகளுடன் வணக்கம்.